கலைக்குரிசில் கலாமன்றம் என்று உலகெங்கும் கிளை பரப்பி வளர்ச்சி பெற்று விளங்குவதை பார்த்து உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்தோணி அவர்கள் முடுக்கி விட்டார், அதற்கு புத்துயிர் தந்தார். அந்த கலை அவர் தொடக்கி வைத்தது. கிறித்துவ நாடகங்களை முதலில் அவர் மேடையேற்றினார். அதன் பின்பு அவருடைய மகன் கலாவர்ணன் சபரிமுத்து அவர் கூட மிகச்சிறப்பாக அந்த கலையை வளர்த்து வந்தார். இன்று அவர் வழியில் கலாவர்ணன் சபரிமுத்து அவர்களின் மகன் மிக்கேல்தாஸ் அவர்கள் சிறப்பாக இந்த கலையை, நாட்டுக்கூத்து கலையை, தமிழீழத்தின் அரும்பெரும் சொத்தான நாட்டுக்கூத்து கலையை யாழ்ப்பாணம் போற்றி பாதுகாத்த அந்த கலையை தொடர்ந்து வளர்த்து வருவதைக் கண்டு நான் உண்மையிலேயே மிக மிக பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடலில் படகோட்டி சென்றவரே, கடற்படை காரணமின்றி கொன்றனரே, கொற்றவனை இழந்து துடிக்கும் போது நம் கொடிய சமுதாயமோ பூவும் பொட்டும் வளர்ந்தவள் என்று பழித்துரைக்கின்றனரா? வாழ்வுழந்தவளுக்கு தாலி எதற்கென அங்கலாக்கின்றனரா? ஆல விரிச்சமாயமாக்கு நிழல் கொடுத்த ஆலமரம் மீச வேறறுக்க பழியுனக்கா, மீச வேறறுக்க பழியுனக்கா, அறியாமையின் அவலமம்மா, ஆழ்வோர் தலையெடுப்பேன் தட்டனையாய், ஆழ்வோர் படையெடுப்பே மகனியுடன் நடுங்கிறதே, அங்கே தீபாவளி அசைகிறதே, கண்மணியும் இருள்கிறதே, கோல வாழ்வழித்து சிதைத்தனரே, மூல வாழ்வழித்து இலக்கணரே. அழாதே அம்மா. அப்பாவை பலியெடுத்தோரை பழிக்கு பழி வாங்குவேன். சமுதாய அவலங்களை நீக்கி வீர சுதந்திரம் பெற புலியாகி போராடுவேன்.